ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? வணக்கம். செய்தி சுருக்கம். திருவள்ளூரில் கொட்டிய கனமழை, 10,000 ஏக்கர் நெல் பயிர் மூழ்கியது. தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி, பெரியமணபுரம், கொளத்தூர் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் நள்ளிரவில் கனமழை கொட்டி தீர்த்தது. அறுவடைக்கு தயாராக இருந்த 10,000 ஏக்கருக்கும் அதிகமான நெல் பயிர் மழையில் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனை அடைந்தனர். இதேபோல் தேனி மாவட்டம் பெரியகுளம், அதனை சுற்றிய பகுதிகளிலும் தொடர் மழை பெய்து வருகிறது. இதனால் நெல், மா விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அரசு உடனடியாக விவசாய நிலங்களை ஆய்வு செய்து பயிர் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். வேலூர், காட்பாடி, கேவி குப்பம், குடியாத்தம், அணைக்கட்டு உள்ளிட்ட பகுதிகளில் விட்டு விட்டு சாரல் மழை பெய்கிறது. காட்பாடி சித்தூர் பஸ் ஸ்டாண்டில் கழிவு நீருடன் மழைநீர் கலந்து வெளியேறியதால் பயணிகள் அவதி அடைந்தனர். கட்டாய ஹெல்மெட் சட்டம் முழுவீச்சு. டிராபிக் போலீஸ் வேட்டை ஆரம்பம். புதுச்சேரியில் 12ஆம் தேதி முதல் கட்டாய ஹெல்மெட் சட்டம் 4வது முறையாக மீண்டும் அமல்படுத்தப்பட்டது. இதற்கு பல அரசியல் கட்சியினர், வாகன ஓட்டிகள் எதிர்ப்பு தெரிவித்தனர். முதல் நாளான 12ஆம் தேதி பெயரளவில் சோதனை செய்த போலீசார், பொங்கல் பண்டிகைக்கு பிறகு ஹெல்மெட் அணியாத வாகன ஓட்டிகளுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்திருந்தனர். மேலும் ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்தும் பள்ளி, கல்லூரி மற்றும் பொது இடங்களில் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வந்தனர். இந்த நிலையில் போலீசார் தங்கள் பிடியை இறுக்கியுள்ளனர். போக்குவரத்து சீனியர் எஸ்பி பிரவீன் திரிபாதி தலைமையில் மரப்பாலம் சந்திப்பில் போலீசார் திடீர் வாகன சோதனை நடத்தினர். ஹெல்மெட் அணியாமல் வந்த வாகன ஓட்டிகளை மடக்கி அபராதம் விதித்தனர். அந்த ஒரே இடத்தில் மட்டும் 100 பேருக்கு தலா 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. இதேபோல் ஆங்காங்கே நடந்த சோதனையில் மொத்தம் 200க்கும் மேற்பட்ட வாகன ஓட்டிகளுக்கு அபராதம் விதித்தனர். சோதனையின் போது சிறுவர்கள் ஓட்டி வந்த பைக்கை போலீசார் பறிமுதல் செய்தனர். பெற்றோரை அழைத்து எச்சரித்தனர். சீறி வரும் காளை மீது சீறி பாயும் காளையர்கள். ஐகேபி தியாக ஜெயந்த் பசங்க மாடு வெற்றி பெற்றிருப்பார். காளைக்கு கயிறோட விடக்கூடாது. பட்டையார ஒரு ஆள் மட்டும், ஒரு காளை, ஒரு வீரர் மட்டும் தான் பிடிக்கணும். திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் பள்ளப்பட்டியில் ஜல்லிக்கட்டு போட்டி களை கட்டி இருக்கிறது. போட்டியை ஸ்ரீரங்கம் கோட்டாட்சியர் சீனிவாசன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். மொத்தம் 700 காளைகளுக்கு அனுமதி. பல சுற்றுகளாக 300 மாடுபிடி வீரர்கள் களமிறங்கி விளையாடுகின்றனர். வாடிவாசலிலிருந்து சீறி வரும் காளைகளை நேர்த்தியாக திமில் தழுவி வீரர்கள் அடக்குகின்றனர். ஆக்ரோஷமான காளைகள் வீரர்களை போக்கு காட்டி வெற்றி பெறுகின்றன. வெற்றி பெற்ற வீரர்களுக்கும் காளை உரிமையாளர்களுக்கும் குக்கர், சைக்கிள், அண்டா, கட்டில், பரிசு தொகை என பரிசு மழை பொழிகிறது. இதேபோல் புதுக்கோட்டை மாவட்டம் முக்காணிப்பட்டி புனித ஆரோக்கிய அன்னை தேவாலய விழாவை முன்னிட்டும் ஜல்லிக்கட்டு போட்டி கோலாகலமாக நடக்கிறது. எகிரிய பொங்கல் விழா ஏலம். ஒற்றை கரும்பு விலை 50,100 ரூபாய். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பார்த்தான்பட்டி வனத்து அந்தோணியார் தேவாலயத்தில் பொங்கல் விழா நடந்தது. கிராம மக்கள் ஒற்றுமையை வலியுறுத்தும் வகையில் பொங்கல் வைத்து வழிபட்டனர். சிறப்பு திருப்பலி நடந்தது. வனத்து அந்தோணியார், ஃபாத்திமா, மாதா சொரூபங்கள் தனித்தனி சப்பரங்களில் ஊர்வலம் வந்தன. கரும்பு தொட்டில் கட்டி நேர்த்திக்கடன் நிறைவேற்றுதல் முக்கிய நிகழ்வாக நடந்தது. அந்தோணியாருக்கு கொடுக்கப்பட்ட கரும்பு முதலான பொருட்கள் ஏலம் விடப்பட்டன. முதல் கரும்பினை பார்த்தான்பட்டியைச் சேர்ந்த அந்தோணி என்பவர் 50,100 ரூபாய்க்கு ஏலம் எடுத்தார். ஏலத்தில் கரும்பு எடுத்தால் நினைத்த காரியம் நடக்கும் என்பதால் கிராம மக்கள் ஒவ்வொரு ஆண்டும் கரும்பு ஏலம் நடத்தி வருகின்றனர். ஒற்றை ரூமில் கொம்பன் தலை, உயிரை கையில் பிடித்த நபர், பரபரப்பு காட்சி. கோவை மாவட்டம் கவுண்டம்பாளையம் தெக்குப்பாளையம் பகுதிக்குள் நேற்று திடீரென ஒற்றை ஆண் காட்டு யானை புகுந்தது. யானையின் மிரட்டலான உருவத்தை பார்த்து மக்கள் அலறியடித்து ஓட்டம் பிடித்தனர். அதே ஏரியாவில் ஒற்றை அறையை 4 வட மாநில இளைஞர்கள் வாடகைக்கு எடுத்து தங்கி இருக்கின்றனர். யானை வந்த நேரத்தில் ஒரே ஒரு இளைஞர் மட்டும் அறையில் இருந்தார். ஊருக்குள் யானை புகுந்தது அவருக்கு தெரியாது. கேஸ் அடுப்பில் பிஸியாக சமையல் செய்து கொண்டிருந்தார். திடீரென நீண்ட தும்பிக்கை, பெரிய தந்தத்துடன் ராட்சத தலை அறைக்குள் நுழைவதை பார்த்து மிரண்டு போய்விட்டார். ஒற்றை அறை ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. உயிர் பிழைப்பதற்காக சத்தம் போடாமல் ஒரு மூலையில் ஒதுங்கிக் கொண்டார். இக்கட்டான நேரத்திலும் நடப்பதை செல்போனில் வீடியோ எடுத்தார். அடுப்பில் வெந்து கொண்டிருந்த சோறு, கேஸ் அடுப்பு, சிலிண்டரை தட்டிவிட்ட யானை
பையில் இருந்த அரிசியை தரையில் கொட்டி தின்றது. தும்பிக்கையை சற்று நீட்டினால் வடமாநில இளைஞன் சிக்கி விடுவான். ஆனால் யானை அதை செய்யவில்லை. அரிசியை தின்றதும் அங்கிருந்து கிளம்பியது. அப்போதுதான் வடமாநில இளைஞனுக்கு உயிரே வந்தது. போலீசாருக்கே பாதுகாப்பு இல்லை, ஸ்டாலின் அரசு தலைகுனியனம். விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை தாண்டி இப்போது பெண் போலீசாருக்கே பாதுகாப்பு இல்லாத அவலமும் தொடர்கிறது. நேற்று ஒரே நாளில் தாம்பரத்தில் சென்னை கமிஷனர் ஆபீஸில் பணிபுரியும் பெண் எஸ்ஐ உள்ளிட்ட 8 பேர் நகைப்பறிப்பு சம்பவங்களால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று வரும் செய்திகள் அதிர்ச்சி அளிக்கின்றன. ஒரு பெண் எஸ்ஐ, 2 மளிகை கடை மற்றும் ஹோட்டலில் இருந்த பெண்கள், குழந்தைக்கு உணவு ஊட்டும் தாய், பைக்கில் சென்றவர் என அனைவரும் நகைகளை பறிகொடுத்திருப்பது இந்த ஆட்சியாளர்களின் கையாலாக தனத்தை காட்டுகிறது. தமிழகத்தில் போலீசார் உட்பட யாரும் பாதுகாப்பாக நடமாட முடியாத சூழ்நிலை உள்ளது என்பது வெட்கக்கேடான நிலை. இந்த நிலைக்கு காரணமான நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் மாடல் அரசு தலைகுனிய வேண்டும். நகைப்பறிப்பு போன்ற குற்றங்கள் சர்வசாதாரணமாக நடக்கும் அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து போனதற்கு போலீஸ் துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ஸ்டாலின் முழு பொறுப்பு ஏற்க வேண்டும். நகைப்பறிப்பில் ஈடுபட்டுள்ள குற்றவாளிகள் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுப்பதுடன் சுய விளம்பரங்களில் செலுத்தும் அதே கவனத்தை சட்டம் ஒழுங்கை காப்பதிலும் செலுத்துமாறு விடியா திமுகவின் மாடல் அரசை வலியுறுத்துகிறேன் என பழனிசாமி கூறியுள்ளார். கண்ணம்மா பாட்டிக்கு 105வது பர்த்டே, பல்லக்கில் தூக்கி குடும்பமே ஊர்வலம். 105 வயது பாட்டிக்கு பிறந்த நாள் கொண்டாடி அமர்க்களம். செங்கல்பட்டு மாவட்டம் கேளம்பாக்கம் அடுத்த நாவலூரைச் சேர்ந்த மூதாட்டி கண்ணம்மா 100 வயதை தாண்டியவர். மூதாட்டிக்கு 5 மகள்கள். அவர்கள் வழிப்பேரன், பேத்தி, கொள்ளு பேரன், கொள்ளு பேத்திகள் என மொத்தம் 62 பேர் உள்ளனர். இவர்கள் எல்லோரும் சேர்ந்து மூதாட்டி கண்ணம்மாவின் 105வது பிறந்த நாளை விமரிசையாக கொண்டாட ஆசைப்பட்டனர். மாமல்லபுரத்தில் மேடை போட்டு தடபுடலாக விழாவுக்கு ஏற்பாடு செய்தனர். பாட்டி கண்ணம்மாவை பல்லக்கில் வைத்து ஆட்டம் பாட்டத்துடன் தூக்கி வந்தனர். மகள்கள், பேரன், பேத்திகள் ஆடுவதை பார்த்த கண்ணம்மா உற்சாகமடைந்தார். மேடைக்கு வந்த கண்ணம்மா பாட்டியை முத்தமிட்டு ஆசீர்வாதம் வாங்கி கொண்டனர். தொடர்ந்து டிஜேவில் இசைக்கும் பாடல்களுக்கு பாட்டி கண்ணம்மாவும் நடனமாடி அனைவரையும் உற்சாகப்படுத்தினார். கடைசியாக கேக் வெட்டி கண்ணம்மா பாட்டி குடும்பத்தினர் அன்பை பரிமாறிக்கொண்டனர். அமெரிக்காவில் அதிரடி தடை, டிக்டாக் நிறுவனத்துக்கு இடி. டிக்டாக் எனப்படும் செல்போன் ஆப் உலகளவில் பிரபலமானது. ஒரு காலத்தில் இந்தியாவிலும் கொடிகட்டி பறந்தது. பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்த செயலியை இந்தியா ஏற்கனவே தடை செய்து விட்டது. இப்போது அமெரிக்காவிலும் இந்த ஆப் தடை செய்யப்பட்டு இருப்பது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. அமெரிக்காவில் 17 கோடிக்கும் அதிகமானோர் இந்த செயலியை பயன்படுத்தி வந்தனர். இந்த செயலியில் பதிவாகும் தகவல்கள் சீன அரசுடன் பகிர்ந்து கொள்ளப்படுவதாக குற்றம் சாட்டிய அமெரிக்க அரசு அந்த செயலி மீது நடவடிக்கை எடுத்தது. அந்நிறுவனத்தை அமெரிக்க உரிமையாளருக்கு விற்பனை செய்ய வேண்டும் என்றும், இல்லையென்றால் தடையை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் எச்சரிக்கை விடுத்தது. ஆனால் இதற்கு டிக்டாக் செயலி நிறுவனம் மசியவில்லை. உடனே அந்த செயலிக்கு ஜோ பைடன் அரசு தடை விதித்தது. இதை எதிர்த்து டிக்டாக் செயலி நிறுவனம் தாக்கல் செய்த வழக்கை இப்போது சுப்ரீம் கோர்ட்டும் ரத்து செய்தது. இதனால் அமெரிக்காவில் டிக்டாக் செயலிக்கு விதிக்கப்பட்ட தடை அமலுக்கு வந்தது. ஆப்பிள் ஐஸ்டோர், கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்து அந்த செயலி நீக்கம் செய்யப்பட்டது.